திற்பரப்பு அருகே மாயமான மூதாட்டி கிணற்றில் சடலமாக மீட்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருகே உள்ள சாட்டுமுக்குவெளி பகுதியைச் சேர்ந்தவர் கிரேஸ், வயது 75. இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் கிரேஸ் அந்த பகுதியில் உள்ள தனது மகள் லதாவின் குடும்பத்துடன் வசித்து வந்தார். சம்பவத்தன்று மதியம் வீட்டில் இருந்து ரப்பர் தோட்டத்தில் விறகு பொறுக்க சென்ற மூதாட்டி திடீரென மாயமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது மகள் மற்றும் குடும்பத்தினர் அவர் வழக்கமாக விறகு பொறுக்க செல்லும் வழியில் சென்று தேடி பார்த்தனர். ஆனாலும் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. பின்னர் இது பற்றி லதாவின் கணவர் ஜான்ரோஸ் குலசேகரம் போலீசில் புகார் அளித்தார். இந்த நிலையில் நேற்று மாலையில் வீட்டின் அருகே உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதையடுத்து கிணற்றில் சென்று பார்த்தபோது அங்கே மூதாட்டி கிணற்றுக்குள் சடலமாக கிடந்துள்ளார். உடனே இது பற்றி குலசேகரம் தீயணைப்பு நிலையத்துக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கிணற்றில் இறந்து கிடந்த மூதாட்டியின் உடலை மீட்டனர். பின்னர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.